வணக்கம் நண்பர்களே. புதிய தொழிலாளர் சட்டங்களில் பணிக்கொடை விதிகள் முக்கிய விளக்கம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதிய தொழிலாளர் குறியீடுகளின் கீழ் பணிக்கொடை அதாவது கிராஜுவிட்டி கணக்கீடு குறித்து இருந்த குழப்பங்களுக்கு மத்திய அரசு தற்போது தெளிவான விளக்கத்தை வழங்கியுள்ளது. இந்த மாற்றங்கள் ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என பலர் நினைத்திருந்தாலும் அரசு தெரிவித்ததாவது இவ்விதிகள் நவம்பர் 21, 2025 முதல் மட்டுமே அமலுக்கு வரும் என்பதாகும். மேலும் இந்த புதிய விதிகள் கடந்த கால சேவைக்கு பின்னோக்கி பொருந்தாது என்றும் உறுதியாக கூறப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி பணியாளர் ஓய்வு பெறும் போது அல்லது ராஜினாமா செய்யும் போது அல்லது இறக்கும் சூழலில் அவர்களின் கடைசி பெறும் சம்பளத்தின் அடிப்படையில் பணிக்கொடை கணக்கிடப்படும். அதே சமயம் புதிய ஊதிய வரையறை வேஜ் டெஃபினேஷன் முக்கிய பங்காற்றும். இந்த வரையறைக்கு உட்பட்ட சம்பள கூறுகள் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். மற்ற அலவன்சஸ் சேர்க்கப்படாது. இந்த மாற்றங்களில் முக்கியமான நிவாரணம் பிக்ஸ்டு டேர்ம் ஊழியர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்பு 5 ஆண்டுகள் பணியாற்றிய பின்னரே பணிக்கொடை கிடைத்த நிலையில் தற்போது ஒப்பந்த காலம் முடிந்தவுடன் 1 வருட சேவைக்கு பிறகே அவர்கள் பணிக்கொடை பெற தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். அதேபோல ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான பணிக்கொடை பொறுப்பு 5 ஆண்டுகள் சேவைக்கு பிறகு ஒப்பந்ததாரருக்கே வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 50% ஊதிய விதியும் இந்த மாற்றங்களில் முக்கியமானதாகும். அதன்படி அடிப்படை சம்பளம் மற்றும் டிஏ சேர்த்து மொத்த சம்பளத்தின் குறைந்தது 50% இருக்க வேண்டும். அலவன்சஸ் 50%ஐ மீறினால் அதில் அதிகமான பகுதி மீண்டும் பேஜாக சேர்க்கப்படும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், கிராஜுவிட்டி போன்றவை இந்த கணக்கீட்டில் சேர்க்கப்படாது. வேலை நேரம் தொடர்பாக ஒரு நாளுக்கு 8 மணி நேரமும் ஒரு வாரத்திற்கு 48 மணி நேரமும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஓவர் டைம் வேலைக்கு சாதாரண சம்பளத்தின் 2 மடங்கு வழங்கப்படும். விடுப்பு தொடர்பாக பயன்படுத்தப்படாத விடுப்புகளை 30 நாட்கள் வரை அடுத்த ஆண்டுக்கு எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதலாக அனைத்து பாலினத்தவர்களுக்கும் குழந்தைகள் பராமரிப்பு வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஎஸ்ஐ வரம்பு ரூபாய் 21,000 மாற்றமின்றி தொடர்கிறது. மொத்தத்தில் இந்த புதிய விதிகள் எதிர்கால சேவைகளுக்கே பொருந்தும் என்பதும் ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் தெளிவான வழிகாட்டுதலை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். ஸோ கண்டிப்பாக புதிய தொழிலாளர் சட்டங்களில் பணிக்கொடை கிராஜுவிட்டி சம்பந்தமாக சில முக்கிய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது தொழிலாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ தொழிலாளர்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.